எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான தேவையான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது என்ன மனிதனுக்கு முக்கியமா தேவை அப்படின்னா, பொதுவா வீடு அப்படிங்கிறது எல்லாராலயும் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான். வீடு எல்லாருக்கும் அமையுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மில்லியன் டாலர் கேள்வி. ஏன்னா, உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு கிடைச்சே ஆகணும். எல்லாருக்கும் சொந்த வீடு அமையறதில்ல. காலம் முழுக்க வாடகை வீட்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப சொந்த வீடு அமையுமா அப்படின்னு ஒரு மனிதன் எதிர்பார்க்கறது தப்புல்ல. அவங்களுக்கு அமையுமா, அமையாதாங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த நாம மறந்துறக்கூடாது. இப்ப பதிவுக்கு போலாம். வீடு அப்படிங்கிறது பொதுவா 4ஆம் பாவம் குறிக்கும். சுக்கிரன்கிறது கட்டிய வீடு. புதன் அப்படிங்கிறது ஃப்ளாட் காலி மன. செவ்வாய்ங்கிறது விவசாய பூமி. இப்போ நம்ம ஒரு மனிதனுக்கு சராசரியா குடியிருக்க ஒரு வீடு வேணும். அந்த வீடு அவருக்கு அமையுமா? அமையாதா? அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 4ஆம் பாவம் பாதிக்கப்படாம இருக்கணும். பாதிக்கப்படாம இருக்கிறதுனா, அந்த 4ஆம் பாவம் திரிசூன்யமாகக்கூடாது. 4ஆம் அதிபதி அஸ்தங்கமாகக்கூடாது. வக்ரமாகக்கூடாது. பாதகத்தில இருக்கக்கூடாது. 6, 8, 12ல மறையக்கூடாது. 0 டிகிரியில இருக்கக்கூடாது. இந்த அமைப்பில இல்லாம இருந்தா, அந்த பாவாதிபதி வலுவா இருக்கார்ன்னு அர்த்தம். அப்ப 4ஆம் பாவமும் பாதிக்கப்படக்கூடாது. 4ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. இவர்கள் இருவரையும் பாதிக்கப்படாம இருந்து லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு வீடு உண்டு அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். சரி. அதே சமயத்தில லக்னாதிபதிக்கும் இந்த 4ஆம் அதிபதி 6, 8, 12லயோ மறையாம இருக்கிறது நல்லது. இப்ப லக்னத்துக்கு மறையாம இருந்து, லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகருக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருப்பதால் ஜாதகருக்கு வீடு அமையும். ஆனா லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருந்துச்சுன்னா, ஜாதகருக்கு அமையிற வீட்ல அவரு பயன்படுத்த முடியாது. அவரு வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு காரணமாக வெளியூர்லயோ, வெளிநாட்டிலயோ, வெளி மாநிலத்திலோ இருக்க வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு, ஒருத்தருக்கு வீடு அமையுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சூழலிலும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி இருவரும் பாதிக்கப்படாம கேந்திர திரிகோணங்களில் இருப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி அவர்கள் கேந்திர திரிகோணங்களிலிருந்து நல்ல ஆட்சி உச்சமாக இருந்தா கண்டிப்பாக ஜாதகருக்கு வீடு, மனை அமையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்ப லக்னத்துக்கு நன்றாக இருந்து லக்னாதிபதிக்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த வீட்டை ஜாதகர் பயன்படுத்த முடியாது. அதே சமயத்தில லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருந்து லக்னத்துக்கு 6, 8ஆ இருந்து லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஜாதகருக்கு தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லக்னத்துக்கு பார்க்குறதுங்கிறது கொடுப்பினை அமைகிறது. லக்னாதிபதிக்கு பார்க்குறதுங்கிறது ஜாதகர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அதை ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். எல்லாருக்கும் ஒரே மாரி பலன்களே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு வருடத்தில பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் ஜாதகருக்கு வீடு, வாசல் அமையுமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது முழுக்க முழுக்க பொதுவான பதிவு தான். உங்க ஜாதகத்தில பாருங்க, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா, நிச்சயமா உங்களுக்கு வீடு, வாசல் அமையுங்கிறத கான்ஃபிடென்ட்டா ஏத்துக்குங்க. நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.